வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை குறித்த சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை குறித்த தகவல்கள் வெளியாகுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வரவிருக்கும் முக்கிய மாற்றங்கள் குறித்தும் புதிய அறிவிப்புகள் மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கும். தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர தொகை 2500 உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஆகஸ்ட் மாத பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தின் கீழ் பயன்பெற 60 வயதிற்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும் நிபந்தனைகளுக்கு உள்ள நிலையில் அதற்கு மேல் வயதுடையவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை மூலம் வழங்கப்பட உள்ளது. புதிய விண்ணப்பதாரர்களுக்கு சேர்க்கை மற்றும் தகுதியுள்ள எவரும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான வழிமுறைகளை இந்த தொகுப்பு விவரிக்கிறது. பயனாளிகள் வங்கி கணக்கில் ரேஷன் அடையாள அட்டை மற்றும் தங்களுடைய அடையாள அட்டை அடிப்படையில் இந்த நிதி பிரிவு அமைய உள்ளது. தமிழக பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்ட இந்த மாற்றங்கள் குறித்து பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்புகள் வந்திருக்கு. ஸோ இந்த எதிர்பார்ப்புகள் நிலைகளை தற்சமயம் எப்பொழுது இந்த 2500 வழங்க இருக்காங்க என்பதை பற்றி ஒரு சில முக்கியமான ஆய்வுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மகளிர் உரிமை தொகையோடைய அந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 1000 ரூபாய் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டது. சுமார் 1.31 கோடி குடும்ப தலைவிகள் இதில் பயன்பெறாங்க. விஜய் தலைமையிலான புதிய அரசு 2500 புதுமை பெண் திட்டமாக பெயர் மாறும். மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 2500 வழங்கப்படும். ஸோ இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தினுடைய ஒதுக்கீடு கொள்கை மாற்றத்தில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப முந்தைய திட்டம் 1000, தற்சமயம் 2000. ஏஏஒய், என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வயது வரம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா 60க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2000, 60க்கு மேலே அப்படின்னா அவங்களுக்கு 3000. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் எவரும் நிராகரிக்கப்பட மாட்டார்கள். 100% ஒப்புதல் இதில் கொடுக்க போகிறாங்க. தகுதியான குடும்ப அட்டைகள் 3 கேட்டகரி மட்டும்தான் இதில் தகுதியான அட்டைகள். மற்ற அட்டைகளுக்கு இது வழங்கப்பட மாட்டாது. ஸோ 60 வயதுக்குட்பட்டவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், புதுமை பெண் 60 வயதுனா புதுமை பெண் திட்டத்தில் 2500 பெறுவாங்க. மகளிர் உரிமை தொகை 60 வயதுக்கு மேலேனா கிடையாது. முதியோர் உதவித்தொகை திட்டத்தில் இணைக்கப்பட்டு மாதம் 3000 இவர்களுக்கு வழங்கப்படும். ஸோ 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்குறாங்க. புதிய விண்ணப்பதாரர்களுக்கான ஒரு உத்தரவாதம். இதுவரை திட்டத்தில் இணையாதவர்கள் இப்பொழுது புதியதாக விண்ணப்பிக்கலாம். 100% ஒப்புதல். மத்திய அமைச்சர் அளித்துள்ள சரியான ரேஷன் கார்டு, ஏஏஒய், என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் மற்றும் தகுதியுள்ளவர்களின் விண்ணப்பங்கள் இனிமேல் நிராகரிக்கப்பட மாட்டாது. நேரடி பணப்பரிமாற்ற தகுதியுள்ள அனைவருக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் 2500 வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தூத்துக்குடியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பட்ஜெட் மற்றும் திட்டங்கள் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட உள்ளன. மக்கள் ஆதரவு. ஊழலுக்கு எதிரான முதலமைச்சர் நடவடிக்கைகளுக்கு 100% மக்கள் ஆதரவு அளித்திருக்காங்க. ஆட்சி நிலை இந்த ஆட்சியில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளன என்ற அமைச்சரை குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ இரு பெரு தூண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பொதுமக்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கான முழுமையான நலத்திட்ட கட்டமைப்பு. குடும்ப நிர்வாகம் 60 வயதிற்கு கீழேனா 2500, மூத்த குடிமக்கள்னா 60 வயதுக்கு மேலேனா 3000. இப்படி தான் இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வராங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தமிழக அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் இருக்குது. மகளிர் உரிமை தொகை என தனியாக பட்ஜெட் ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுதந்திர தினத்தில் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்கள் அக்கௌண்ட்டில் 2500 வர வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்குங்க. திட்டத்தின் காலக்கெடு அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாரு. ஆகஸ்ட் முதல் வாரம் இல்லை சுதந்திர தினம் அமலாக்கம் பார்த்திங்கன்னா தகுதியுள்ள பயனாளிகள் வங்கி கணக்கில் 2500 நேரடியாக செலுத்தப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.